ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்ப சார்பாக முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஆமாம், போர் நிறுத்திருக்கு, பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த போர் நிறுத்தத்துக்கான காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா வேறு ஒன்றும் இல்லை, அமெரிக்கா வந்து கேட்டுக்கிட்டது வேணால் போரை நிறுத்தணும்னு சொல்லியிருக்கேன். அமெரிக்கா சமாதானம் நாங்கள் பேச போனோம்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா ஏன் போரை நிறுத்த சொன்னாலும் மோடி நிறுத்துறாருன்னா அதுக்கான காரணங்கள் என்னென்னா, அமெரிக்காவுடைய முதலீடுகள், அதாவது எலான் மாஸ்கோட முதலீடுகள் இந்தியாவில் அதிக அளவில் இருக்குது. ஸோ அந்த முதலீடுகள் வந்து பாதிப்பு வருது. இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தால் இதனால் வந்து அதிக அளவு முதலீடுகள் பாதிக்கப்படுற வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடனடியாக நம்ம போரை நிறுத்துறதுக்கான ஒப்பந்தத்தை இது பண்ணியிருக்கா. இது இந்தியா வந்து ஏன் நிறுத்துறதுக்கான காரணம், ஏன்னா ரெண்டு தரப்புலையும் வந்து இது பண்ண முடியும். IMF வந்து பாகிஸ்தானுக்கு வந்து $1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் கொடுத்துருக்காங்க. ஸோ 8000 கோடி கடன் வாங்கினால, ஸோ இந்த கடனை வந்து கொடுத்ததுனால ஏன் இந்தியா வந்து கொடுத்துற IMFன்னு கேள்வி எழுப்புறாங்க. ஆனால் பாகிஸ்தானு சொல்லியிருக்காங்க, நாங்கள் போரை நிறுத்ததுக்கான ஆசைப்படுறோம், இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் சம்மந்தம் இருக்குன்னு தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அமெரிக்காவுடைய கூடுதல் இந்த போருக்கு நிறுத்ததுக்கான காரணமாக அமைதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சோஃபியா சொல்லியிருக்காங்க. நம்ம இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய நம்ம சோஃபியா குரோஷி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா மேலே அட்டாக் பண்ண பார்த்தாங்கன்னா ட்ரோனை வந்து நாங்கள் வானத்தையே அழிச்சிடுவோம், எல்லாம் துருக்கி ட்ரெயினாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பாகிஸ்தான் பொதுமக்கள் யாருமே பாதிக்கப்படல. நம்ம காஷ்மீர் பாகிஸ்தான் பார்டரில் பல அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் இராணுவத்தால். ஸோ ஒரு இந்திய இராணுவ வீரர் மரணம் அடைஞ்சிருக்காரு. ஸோ நேற்று ஒரு சிஆர்எஃப் போலீஸோட மரணம் அடைஞ்சிருக்காரு. ஸோ இதனால் விளைவுங்காரமாக இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. சண்டிகரில் பல இளைஞர்கள் வந்து இராணுவத்துக்கு ஆதரவாக பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலையும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் பேரணி போயிருக்காரு, நம்ம இந்திய இராணுவத்துக்கு ஆதரவாகவும் தீவிரவாதத்துக்கு எதிராகவும் சொல்லிட்டு. ஸோ இது வந்து வரவேற்கப்படக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த போர் நிறுத்தம் ஒரு தீர்வு ஆகாது, பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு வரும்னு அமெரிக்காவோட தூண்டுதலின் பேரில் தான் இது நடந்திருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இதற்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி அமெரிக்கா சொல்லும். ஸோ போரால் அப்பாவி மக்கள் சாகப்படக்கூடாதுன்றது எல்லாரும் நினைக்கிறாங்க, நானும் நினைக்கிறேன். ஸோ இந்தியா பாகிஸ்தான் இனிமேல் பாகிஸ்தானுக்கு இந்தியாவோட பலத்தை தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனால் பாகிஸ்தான் இனி வாலாட்ட முடியாது. வாலாட்டினா என்ன நடக்கும், இதை விட மோசமாக நடக்கும்ன்றது வந்து இந்தியா தரப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களை விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பாய்.